breaker of Tamil cinema. It's a great honor. Thanks to Provoke. நான் முதல்ல வணக்கம்னு சொல்லிட்டு தமிழில் தான் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா வழக்கமாகவே ஒரு இடத்துல வந்து ஒரு 4 திசை இருக்கும், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்துன்னு. பட் இங்கே 4 பக்கம் பார்த்தாலும் ஒரே நார்த்தாகவே இருக்குது. எல்லாம் நார்த்து ஃபேஸு. அப்புறம் எல்லாம் ஜெலுசில்ல குளிச்சுட்டு வந்த மாதிரியே அப்படி ஒரு கலரில் இருக்காங்க. இந்த ஃபேஷன் பரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அப்படியே மனசுலேயே நிற்குது. சூரியெல்லாம் கேட்டு பாருங்கள், அவர் இன்னும் திறந்த வாயை மூடவே இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அவர். அதாவது ஒரு பொக்கேலேருந்து ஒவ்வொரு பூவாக எடுத்து கால் முளைச்சி நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது மேடை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த சபையில் இருக்கிற இவ்வளோ பெண்கள், அளவுக்கு அதிகமான பெண்கள் அழகாகவே இருக்காங்க. இது வரைக்கும் எந்த மேடையிலையும் இவ்வளோ அழகான பெண்களை நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த அழகே ஒரு பெரிய அவார்டு தான். இந்த பாத் பிரேக்கருங்கிற ஒரு அவார்டை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த பாத் பிரேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பார்த்து பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த பாத்து வந்து நம்மளை பிரேக் பண்ணிவிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி தான் நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே கமர்ஷியலாக தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விருது வரும்போது அது வந்து அதை ஈடுகட்டிடும். சில நேரத்தில் நமக்கு ஒரு சோர்வு வரும்போது யாராவது சந்தோஷமான ஒரு செய்தி சொன்னாங்கன்னா உடனே அது நெஞ்சில் பால் வார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே சேம் பால் தான் இதுலேயும். ஸோ தேங்க்ஸ் டு சாம் பால். நான் சொல்ல வந்தால் நீங்கள் அந்த பக்கம் போய் அந்த பெண்கிட்ட பேசியிருந்தீங்க. பெண்கள் பெரிய பிரச்சனை, எப்போவுமே நம்மளை டைவர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப இல்லை, எனக்கே மேடையில் எவ்வளோ அழகான பெண்களை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாம் காதலுக்குரிய பெண்களாக இருக்காங்க. ஓகே, நான் சொல்ல வந்தது, நல்ல விஷயம் நமக்கு யாராவது செய்யும்போது நெஞ்சில் பால் வார்த்தீங்கன்னு வாங்க. சேம் பால் தான் இதுவும். ஸோ தேங்க்ஸ் டு சாம் பால், ப்ரொவோக். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு என் கைக்கு வந்த காரணமாக இருந்த அரண்மனை டைரக்டர் சுந்தர்சி சார் அண்டு ப்ரொடியூசர் பென்ஸ் மீடியா அவினி குஷ்மா மேடமும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் சூர்யா அவர் சொன்ன மாதிரி தான் நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வந்தாலும் நம்மளை மேலே கொண்டு வர்றது வந்து ஒரு டைரக்டர். இப்போது நான் வந்து நிறைய படங்கள் காமெடி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மண்டேலான்னு ஒரு படத்தை கொண்டு வந்தார் இல்லையா டைரக்டர், அதை சூஸ் பண்ணி அடித்தார் இல்லையா, அதுதான் நமக்கு ஏதோ ஒரு பொழப்பு ஓடிட்டுருக்கு, அதை நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக உங்ககிட்டேருந்து வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட், எந்த ப்ராஜெக்ட் ஃபேன்ஸ் கேன் லுக் அவுட் ஃபார்? அடுத்து காமெடினா தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து நிறைய ஒரு 4-5 படம் லீடாக பண்ணியிருக்கோம். நம்ம தொழில் காமெடி தொழில் தான், அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல சோறு போட்டது காமெடி தான், கடைசி வேலை நம்ம காமெடி தான் கரெக்டாக இருக்கும். விஜய் சேதுபதி சார் படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அடுத்து விஜய் சார் படமும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. எப்போவுமே காமெடினா தான் இருப்பேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும், எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. நான் பேசுறது பாதி பேர் புரியாது, இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்கிட்ட ஒரு 10 பேர் ஃபோட்டோ எடுக்கிறப்ப, 10 பேர் இந்த கை கொடுத்து பேசுகிறப்ப, ஒரு மேடைக்கு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுகிறப்ப எனக்கு உங்களிலேருந்து ஒருத்தனை எந்திரிச்சு வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதான் உண்மை. திரும்பி கூப்பிட்றாங்க, உன்னையத்தானு கூப்பிட்றாங்க, உன்னையத்தானு கூப்பிட்றாங்க, ராஜேஷ், சிவா, உன்னை ஒசூர் என்ன தான் கூப்பிட்றாங்களா, அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சினிமாவில் எங்கேயே இருந்து ஆரம்பித்து எப்படியோ வந்து ஒரு காமெடியனாக இருந்து அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ஒரு கதை நாயகனாக இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். லவ் யூ. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு என் கூட பயணித்த அத்தனை பேர் தான், வேறு யாருமே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். இப்படி அங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் என் கூட பயணித்த அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமாக மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கூடுதலாக இயக்குனர் வெற்றிமாறனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை நீதாண்டா காமெடி ஆக்டர் அப்படின்னு சுசீந்திரன் என்னை அடையாளம் காட்டினார். அதை தாண்டி இப்படி ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு என்னை அடையாளம் காட்டினது வெற்றிமாறனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இன்னும் மேலும் என் மேலே நம்பிக்கை வச்சுக்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஆக்டராக, கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதனாக நான் பயணிப்பேன் நம்புகிறேன், இருக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த அவார்டுக்கு காரணம் அத்தனை இயக்குநர்களுக்கும் ரொம்ப நன்றி. சாம்பாலனே உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணன் ஒரு 6-7 வருஷமாக எனக்கு தெரியும். நேற்று அண்ணங்கிட்ட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுடைய தம்பி உங்கள் ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு எனக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றிண்ணே சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.